திமுக வந்து இந்த மது இதுல வந்து ரொம்ப ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த அரசு. அவங்க பண்ண ஊழல் 1000 கோடியா? உனக்கு சைஃபர் போட்டு மாளாது. 1,70,70,000 கோடி 2Gயில் பண்ணவனே திமுக தானே. ஊழலில் இவர்கள் சளைத்தவர்கள் இல்லை. ஆகவே இவர்கள் மாற முடியாது. சும்மா ஏன் தோற்றம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால், நீ செய்த ஊழலால் தோற்றாய், நீ செய்த அட்டூழியங்களால் தோற்றாய், நீ செய்த அநீதிகளால் தோற்றாய். இது உனக்கு புரியவில்லையே. ஸ்டாலினுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு வாங்குவோம் பார்த்தீங்களா? அவங்க சும்மா இருந்தாங்க. ஊரடங்கு சட்டம் போட்டு ஒரு கூட அந்த தெருவில் தெரியல. ஊரடங்கு சட்டம் போட்டு நீதிபதியினுடைய தீர்ப்பை மறித்து, அப்படி நீதி சொன்ன நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதாண்ட அனுபவிக்கிறேன். நியாயமாக முருகனுடைய மலையில் கொண்டு வந்து அந்த தர்காவை வைத்திருக்கக்கூடாது. கொஞ்ச காலம் அந்த முஸ்லீம்களுடைய கலவர ஆட்சி நடந்த காரணத்தினால் அங்கே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். போனால் போகட்டும் என்று தமிழர்கள் பெருந்தன்மையாக 800 ஆண்டுகளாக தர்காவை பாதுகாத்து வருகிறார்கள். இன்னமும் பாதுகாப்பார்கள். பாதுகாக்க வேண்டும். அதிலே தான் தமிழனின் நாகரிகம் இருக்கிறது. இப்போ தமிழகத்தில் மின்வெட்டுகள் ரொம்ப கட்டாயிட்டு வருது. மின்வெட்டில் நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மின்துறை அமைச்சர் இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி. திமுக தான் பெரிய காரணம். ஆனால் மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் கம்பியை நீட்டி கொண்டு போய் என்ன செய்வீர்கள், அதில் எப்படி மின்சாரம் வரும் என்று கேட்டார். வெறுங்கம்பியில் எப்படி மின்சாரம் வரும், உற்பத்தி செய்ய வேண்டாமா என்று கேட்டார். கம்பி நீட்டுகிற அரசு திமுக அரசு என்று சொல்வதில் இரட்டை பொருள் இருக்கிறது. கம்பி நீட்டு வாங்கிய திருட்டு போய என்று ஒரு பொருள், வெறும் மின்சாரம் இல்லாமல் கம்பி நீட்டுவார்கள் என்பது பொருள். காமராஜ் ரொம்ப நக்கல்லாம் நல்லா பண்ணுவார். காமராஜர் தான் நான் இருந்தேன். மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் திமுககாரன் பணம் அடிக்கிறதுக்காக நிலக்கரி வாங்குவோம். உயர்தர நிலக்கரியின் விலையை கொடுப்பேன், தாழ்ந்த நிலக்கரியை வாங்குவேன். அது போதுமான அனலை உருவாக்காது, போதுமான மின்சாரத்தை உருவாக்காது. இந்த அதானி மாதிரி ஆட்கள்னு மின்சாரம் வாங்கினால்னா களவாணித்தனத்தில் பங்கு போடணும். இந்த வேலையை திமுக செஞ்சு தான் அவன் ரோட்டில் அடிக்கிறான். திமுக இந்த மது இதுல ரொம்ப ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த அரசு. அவங்க பண்ண ஊழல் 1000 கோடியா? உனக்கு சைஃபர் போட்டு மாளாது. 1,70,70,000 கோடி 2Gயில் பண்ணவனே திமுக தானே. ஆவண்ணா ராஜாவும் கனிமொழியும் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்களே. இவர்கள் 3 பேர் சிறையில் இருந்தார்கள். பானாசபுரம் அவர் ஒரு ஊழலுக்காக 100 நாள் இருந்தார். இவங்க 2 பேரும் 1.5 ஆண்டுகள் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போனால் பார்லிமெண்ட்டில் பேசுவார்களா, போய் சிறையில் இருந்து விட்டு வருகிறார்கள். இவர்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள். சரி, ஊழலில் இவர்கள் சளைத்தவர்கள் இல்லை. ஆகவே இவர்கள் மாற முடியாது. சும்மா ஏன் தோற்றம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால், நீ செய்த ஊழலால் தோற்றாய், நீ செய்த அட்டூழியங்களால் தோற்றாய், நீ செய்த அநீதிகளால் தோற்றாய். இது உனக்கு புரியவில்லையே. இந்த அநீதிகளையும் நாங்கள் வாரிசுரிமைப்படி தான் செய்வோம் என்று சொன்னதால் தோற்றாய். அது உனக்கு புரியவில்லையே. அப்புறம் எப்போ நீ எதுங்க போகிற? இந்த அதிமுக ஒரு மாற்று கட்சியாக வரலாம். பிஜேபி சனியனை தொலைக்கணும்லது தொலைச்சிட்டு புதிய நிலைப்பாடுகளை எடுத்து மீண்டும் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகின்ற நிலை இருந்தால் அதிமுக வரலாம். திமுக அளவுக்கு ரொம்ப சிக்கு பிடிச்ச ஊழல் இல்லை. இங்கேயும் வேலுமணி சிவி சண்முகத்தையெல்லாம் வைத்திருந்தார்கள் என்றாலும் கூட இந்த லாட்ரி சீட்டு குடும்பத்தை முதல்ல விரட்டணும். லாட்ரி சீட்டு குடும்பம், மருமகன் மந்திரி, மாமியா ஏடிஎம்கேலாம் ஆள் பிடிச்சி விடுறோம் பெண்ணு, அப்புறம் மகன் புதுச்சேரியில் மந்திரி பதவிக்கு 100 கோடி ரூபாயை மடியில் கட்டி கொண்டு தயாராக இருக்கிற ஆள். இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஒரு லாட்ரி குடும்பம் நினைத்தால் அவர்களுக்கு வசப்படும் என்கின்ற நிலை இருக்குமானால் இதனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அதுவே அந்த நிலைக்கு ஏற்றவாறு அதிமுக இந்த பாருங்க, இந்த செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கும் என்ன வேறுபாடு? 2 பேரையும் தொலைச்சிட்டு புதிய அரசியலுக்கு வா, மறுபடியும் திராவிட இயக்கத்தை கட்டுன்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம் கொண்டும் தமிழ் மொழி, அதனுடைய தமிழ் இயக்கம், தமிழ் இன அடிப்படை, சிந்து சமவெளி நாகரிகம், நம்முடைய தமிழ் சமயங்கள், தமிழ் பண்பாடு, இவற்றுக்கு திராவிட இயக்கம் தான் அடிப்படை அமைத்தது. பெரியாரும் அண்ணாவும் தான் அதை இங்கே ஊன்றினார்கள். தமிழ்நாட்டை இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு ஆளப்போகின்ற கொள்கை அதுதான். இந்த ஊழல் பெருச்சாளிகளிடம் அந்த கொள்கை மாற்றி கொண்டு விட்டதால் இந்த கொள்கையும் களைப்படைந்தது. ஆனால் இந்த கொள்கைகள் குற்றமானவை அல்ல என்று நான் சொல்லுகிறேன்.
திராவிட இயக்க கொள்கைகள் குற்றமானவை அல்ல என்பது மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு அவை தேவை. அதை இந்த ஊழல் பெருச்சாளிகளால் சிறந்த கொள்கைகள் தோற்கடிக்கப்பட முடியாமல் இவற்றை எடுத்து செல்லுகின்ற புதிய கூட்டம் ஒன்று இங்கே வர வேண்டும். ஆனா இனி ஒரு 20 வருஷத்துக்கு வந்து தாவேக்கா தான் வந்து தமிழ்நாட்டு ஆட்சியில இருக்கும், திராவிட கட்சிகள் இதோட போயிடுச்சு அது அப்படின்ற சிவகுமார் மாதிரி சொன்னா இஸ் அன் இம்மெச்சூர்ட் பாலிட்டிஷியன் சொல்றாரு. இம்மெச்சூர்ட் பாலிட்டிஷியன் cannot ரூல் ஃபார் 20 years. நடக்கிற கதை இல்லை. சும்மா எப்போ முழு 5 வருஷம் ஆழ்வாரான்னே தெரியல. இது ஒன்றும் புரியலையே. எல்லாத்துக்கும் பாத்திரத்தை தூக்கின்னு போயிடுறாரு. நான் மோடியை எதிர்க்க மாட்டேன், மோடி பிச்சை போட்டதை வாங்கிக்குவேன், டெல்லி நகரிலும் பாத்திரம் தூக்கி திரிவான் தமிழன் இந்நாட்டு மன்னன், கேவலமானவன். உனக்கு ஒன்றும் புரியலை. இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து விட்டான். நீ வந்து சொல்கிற மும்மொழி திட்டம் இல்லாமலே எங்களுக்கு பணம் தாருங்கள் என்று. சிபிஎஸ்சியில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து விட்டான். இந்த ஆண்டிலிருந்து அது நடைமுறைக்கு வருகிறது. ஒன்று, சிபிஎஸ்சி இந்தி இல்லாமல் இயங்காது என்றால் இனிமேல் புதிய மாணவர்களை சேர்க்கக்கூடாது. அந்த பள்ளிக்கூடங்கள் சேர்த்த மாணவர்களை கரையேற்றி விட்டு மூடப்படும். சொல்ல முடியுமா உன்னால்? அது எப்படி நீ சொல்லி என்ன? தமிழ்நாடு மண்ணில் தானே இருக்குது. ஆமா, தமிழ் மண்ணில் இருக்கின்ற ஒன்றில் சிபிஎஸ்சி 3000 பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிக்கப்படுமானால் தமிழ்நாட்டில் அப்புறம் திணிக்கப்படுவதற்கு வேறு இடம் எங்கே இருக்கு? அப்ப அங்க வருங்கால மாணவர்கள் வந்து எங்க போவாங்க அந்த ஸ்கூலை மூடிட்டாங்கன்னா அப்படின்ற யோசனையில இருப்பாங்க. வருங்கால மாணவர்களுக்கு நம்ம வேறு பள்ளிகளில் இடம் கொடுப்போம். இல்லாவிட்டால் இந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் இந்தியை திணிக்காதே. இவர்கள் இந்தியில் சேரவில்லை, பிரெஞ்சு ஜெர்மன் படிப்பதற்காக வந்தவர்கள். இவர்களின் மீது இந்த ஆண்டிலிருந்து இந்தி வருகிறது. ஆகவே இந்தியை நீ திணித்தால் இந்த பள்ளிக்கூடங்களில் புதிய மாணவர்களை சேர்க்கக்கூடாது. சேர்த்த மாணவர்களை கரையேற்றி விடுங்கள். புதிய மாணவர்களை மெட்ரிக் பள்ளிக்கூடத்திற்கும் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்திற்கும் அனுப்புங்கள். பள்ளிக்கூடமா இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லணும். சொல்வதற்கு உனக்கு முடியுமா? சொல்வதற்கு முடியுமா? சிவகுமார் சொல்கிறது மாதிரி நீ ஒரு இம்மெச்சூர்ட் பாலிட்டிஷியன். யூ ஆர் நாட் எ மேன் ஆஃப் கன்விக்ஷன். யூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. யூ கேனாட் சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த தமிழ்ஸ். ஆனால் திருக்குறளை வந்து தேசிய மொழியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள்ட்ட வந்து இது ரொம்ப பெரிய பெருமை இவர் சொல்லிட்டார். நான் திருக்குறளை கடைபிடிக்க மாட்டேன், திருக்குறளை தேசிய மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறவன் நான் தான். அதனுடைய பெருமைக்கு நான் காரணம், ஆனால் கடைபிடிப்பதற்கு நான் காரணமில்லை. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் என்று திருக்குறள் இருக்கிறது. நீ எதையெல்லாம் போடுகிறாயோ அதையெல்லாம் போற்றி செய்வதற்காக திருக்குறளை தவிர நீ ஒன்று அது தேசிய மொழியாக்கி அது பெருமைப்படுத்தவே வேண்டாம். அதுக்கு என்ன பெருமை? இது ஏபி நாகராஜன் ஒரு படம் எடுத்தார். ஒரு முட்டாள்தனம். அவர் எடுத்த படமா இல்லை ஜெமினியில் எடுத்த ஔவையாரான்னு எனக்கு நினைவில்லை. அதாவது திருக்குறளை கொண்டு போவார் திருவள்ளுவர். புலவர்கள் அதை அரங்கேற்ற மறுத்துவிடும். உடனே அவர் ரொம்ப சோகத்தோடு தூக்கு போட்டு கொள்ளலாம் என்று வருகிறார் போலிருக்கிறது. அதை சொல்லவில்லை அவர்களில். இது திருவள்ளுவரை கேவலப்படுத்துகிறார்கள். அவர் சோகமாக வருகிறார். அப்போ என்ன வள்ளுவரே, என்ன சோகம்? என்னுடைய திருக்குறளை அரங்கேற்ற மறுத்து விட்டார். வாருங்கள் நான் கூட்டி சொல்கிறேன். இவர் வள்ளுவரை அவ்வை கூட்டி சொல்கிறான். எப்படி? அதே தான் பெரியாருக்கு விஜய் பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி கூட்டி சொல்லுகிறாள். ஏய் பாண்டியா, என்ன திருக்குறளை அரங்கேற்ற மறுத்தாயன்னு? நாங்கள் தான் அரங்கேற்ற மறுத்தோன்னு புலவர்கள் எல்லாம் சொல்வார்கள். உடனே சரி என்று, திருக்குறளின் பெருமை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மீனாட்சி அம்மன் கோயில் குளத்துக்கு கூட்டி கொண்டு வருவா அவ்வை. நம்ம திருவள்ளுவர் ஆட்டுக்குட்டி ஆட்டம் அவ்வை பின்னாடியே போவார். இந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுத்தாங்க. போனோடனே திருக்குறளை வந்து அந்த குளத்தில் தூக்கி வீசுவான். உடனே அங்கிருந்து தாமரை பொற்றாமரை இருக்கிறதே அது விறு என்று வந்து அந்த திருக்குறளை தாங்கி கொள்ளும். பார்த்தாயா திருக்குறளின் பெருமையை? பொற்றாமரைக்குத்தான் திருக்குறளின் அருமை பெருமை தெரிய முடியுமே தவிர ஒரு அகிரணையான பொற்றாமரைக்கு உயர்தனை மனிதன் எழுதிய குறளின் பெருமை அதுக்கு தான் விளங்குமே தவிர பாண்டியனுக்கு விளங்காது, புலவர்களுக்கு விளங்காது, யாருக்கும் விளங்காது. அவ்வைக்கும் பொற்றாமரைக்கும் தான் விளங்கும் என்று ஒரு கதை எழுதினார்கள். அது மாதிரி திருக்குறள் பொற்றாமரையால் தூக்கி கொள்ளப்பட்டது என்பது திருக்குறளின் பெருமை என்று ஒரு முட்டாள் நிலைநாட்டியது போல தேசிய மொழியாக இதை தேசிய நூலாக இதை ஆக்கிவிட்டால் திருக்குறளுக்கு பெருமை வந்துவிடும்.
கடைப்பிடிப்பதற்குரியது ஒருவனும் கடைப்பிடிப்பதில்லை. திராவிட இயக்கம் கடைப்பிடிக்கவில்லை, நீ கடைப்பிடிக்கவில்லை, வாழ்க்கையில் யாரும் கடைப்பிடிக்கவில்லை. ஒழுக்கம் இல்லை நாட்டிலே, நேர்மை இல்லை, நெறி இல்லை, அறம் இல்லை, எதுவும் இல்லை. எவனும் எவளாவது ஒரு பெண் தனியாக போனால் வீட்டுக்கு பத்திரமாக கற்போடு போக முடியாது என்கின்ற நிலை இருக்கிற நாட்டில் இப்பொழுது திருக்குறளுக்கு தேசிய மதிப்பு வந்து விட்டால் மதிப்பு வந்து விடுமா? திருக்குறளுக்கு என்னடா மதிப்பு? திருக்குறள் மதிப்பு பெறுவதற்காக எழுதப்பட்ட நூல் இல்லை, நாம் கடைப்பிடிப்பதற்காகவும் நம்மை மனிதனாக்குவதற்காகவும் எழுதப்பட்ட நூல். முதலிலே நீ அறிவுடைய மனிதனாக இருந்தால் திருக்குறளை நாம் முடிந்த அளவு கடைப்பிடித்து பார்ப்போம், ஒன்றொன்றாக கடைப்பிடிப்போம். வாழ்நாள் முடிவதற்குள்ளாகாத ஒரு முழு மனிதனாக முயலுவோம். அது அது அவ்வளவு எளிதானது இல்லை என்று பேசுவதற்கு பதிலாக அவன் திருக்குறள் நோபல் பரிசு வாங்கிவிட்டது, திருக்குறள் தேசிய மைய நூல் ஆகிவிட்டு ஆகுது, ஆகாமல் தெருவில் போகுது. திருக்குறளை என்னடா நீ பெருமைப்படுத்துகிறாய்? திருக்குறள் நம்மை மனிதனாக்குவதற்கு வந்த நூல், நீ மனிதனாகாமல் அதற்கு என்ன பெருமை சேர்க்கிறாய் என்று கேட்கிறேன் நான். இப்படி ஆகாத வேலை பூராவும் பாருங்கள். நாட்டில் ஒருவன் பெரிய மனிதனா இல்லையா என்பது போலீஸ் மரியாதையோடு அடக்கம் செய்தால்தான் தெரியும், வேறு ஏதாலும் தெரியாது. போலீஸ் மரியாதையை வழங்குகிறவன் எவனோ அவனுடைய அறிவுக்கு தக அடக்கம் செய்யப்படுகின்ற மனிதர்கள் மரியாதை பெறுவார்கள். இந்நாட்டினுடைய அறிவு போக்கு இது. நான் இளைஞனாக இருந்த காலத்தில் பீராமூர்த்தி இருந்தார், ஜீவானந்தம் இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார், முத்துராமலிங்க தேவர் இருந்தார், காமராஜ் இருந்தார், ராஜாஜி இருந்தார். எவ்வளவு பெரிய தலைவர்கள், எத்தனை சோசியலிஸ்ட் கட்சிகள், அலமர சோசியலிஸ்ட், குடிசை சோசியலிஸ்ட். நாட்டில் பணக்காரனை எதிர்ப்பதே கொள்கை, இப்பொழுது பணக்காரனை உருவுவதே கொள்கை. இவ்வளவு கேவலமாக போய்விட்டது இந்த நாடு. ஒரு கொள்கை இல்லை, ஒரு அறம் இல்லை, ஒரு நேர்மை இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆளுகின்றவனுக்கு இல்லை, மந்திரியாக இருப்பவனுக்கு இல்லை, அப்புறம் எப்படி சாதாரண மனிதனுக்கு இருக்கும்? இதுதான் இன்றைய நாட்டின் நிலை. எல்லாவற்றையும் நாம் பெருமைக்குரியதாக தேசிய நூல் மோடி சொல்லிவிட்டால் அது தேசிய நூல் ஆகிவிடும். தேசிய நூல் ஆகிவிட்டால் தமிழன் பெருமை பெற்று விடுவான். என்ன பெருமை? நீ வாழ்கின்ற முறையால் நீ பெருமை பெற முடியுமே தவிர உன்னுடைய பாட்டன் திருக்குறள் எழுதியதற்காக நீ பெருமை பெற முடியாது. அது உன்னை ஒழுங்குபடுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக வந்த நூல். அந்த வேலையை நீ செய்யாமல் குளிப்பதற்கு தண்ணீர் பிடித்து வைத்தால் அதை விட்டு விட்டு அதை தீர்த்தண்ணி எது எது எதனுடைய பயன் என்னவோ அதை செய். நீ முதல்ல திருக்குறளினுடைய பயன் நீ தூய மனிதனாக ஆவது. நீ மனிதனாக இருந்தால் இந்த உலகம் சொர்க்கமாக ஆகிவிடும். தமிழ்நாடு நீங்களெல்லாம் மனிதர்களாக ஆளுகின்றவர்கள் இல்லாத காரணத்தினாலே தான் இந்த நாடு பாழ்பட்டது. ஆகவே திருக்குறளை தேசிய நூலாக்குவதெல்லாம் அப்புறம் வைத்துக் கொள்ளலாம். அதை படித்து 4 திருக்குறளின்படியாக நடப்பது என்ற கொள்கையை கடைப்பிடிங்கள். சார், இப்போ அவர் நிறைய ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்காரு. எவரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதான் முருகன் வேல் வச்சுக்கணும் காத்திருக்கேன். அந்த ஏற்கனவே திமுக ஆட்சியை முடிச்சுட்டேன், இப்போ இந்த ஆட்சியை முடிக்கிறது. முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாதான் இந்த ஆட்சியினுடைய கொள்கையா? இவர் என்ன ஆன்மீக பயணம் போகிறாரு? நான் கேட்குறேன். முருகனுக்கு இந்த ஸ்டாலினுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு வாங்கணும் பார்த்தீங்களா? அவங்க சும்மா தான் இருந்தாங்க, அவங்க சும்மா இருந்தாங்க. ஊரடங்கு சட்டம் போட்டு ஒரு கூட இந்த தெருவில் தெரியல. நிறைய கூட்டம் கலவரம் நடந்தால் தான் ஊரடங்கு சட்டம் போடுவார்கள். ஒரு நாய் கூட அந்த வீதி வழியாக போகலை. ஊரடங்கு சட்டம் போட்டு நீதிபதியினுடைய தீர்ப்பை மறித்து, அப்படி நீதி சொன்ன நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதான்டா அனுபவிக்கிறேன். நீங்கள் அனுபவிக்கிறீடா? ஏண்டா முருகனுக்குரியது மலை, மலைக்குரியது தீபம். நம்முடைய வீட்டில் பெண்களெல்லாம் வீட்டில் தீபம் ஏற்றுவார்கள். வீட்டில் அவ்வளவு வீடுகளிலும் தீபம் ஏற்றுவார்கள். முருகனுக்கு மலையில் ஏற்றக்கூடாதா? தர்காவை இடிக்க சொல்லி நாங்கள் சொல்கிறோமா? 800 ஆண்டுகளாக அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நியாயமாக முருகனுடைய மலையில் கொண்டு வந்து அந்த தர்காவை வைத்திருக்கக்கூடாது. கொஞ்ச காலம் அந்த முஸ்லீம்களுடைய கலவர ஆட்சி நடந்த காரணத்தினால் அங்கே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். போனால் போகட்டும் என்று தமிழர்கள் பெருந்தன்மையாக 800 ஆண்டுகளாக தர்காவை பாதுகாத்து வருகிறார்கள். இன்னமும் பாதுகாப்பார்கள், பாதுகாக்க வேண்டும். அதிலே தான் தமிழனின் நாகரிகம் இருக்கிறது. ஆனால் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும். நான் சடங்கு வழி வாழ்க்கைக்கு உரியவன் இல்லை. ஐ டோன்ட் அடாப்ட் ரிச்சுவலிஸ்டிக் சைட் ஆஃப் ரிலிஜன். ஐ நோ ஃபிலசாபிக்கல் அவுட்லுக், தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனாலும் நம்முடைய அடையாளங்கள் நாம் வழிபடுகின்ற தெய்வத்தின் வழியாக வருகின்ற காரணத்தினாலே முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும். அதை திமுக மறுத்தது. இப்பொழுது இவர்களும் மறுக்கிறார்கள். பழைய நிலையவே கடைப்பிடிப்பார்களாம், பழைய நிலையையே கடைப்பிடிப்பார்களாம். எதுக்கு நீ ஆன்மீக பயணம் போகிற?
என் பிள்ளைக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னேன், இங்கே எதுக்குடா வந்தாயின்னு கொல்லாளி அம்மனா அதை என்ன அம்மன் கொள்கை அம்மங்க சார். என்னமோ அம்மன் அவ கேட்க மாட்டாளா? முருகன் தானே தமிழனுடைய கடவுள். தொல்காப்பியன் கண்ட கடவுள் முருகன் தானே. குறிஞ்சி மலைக்கு, குறிஞ்சி என்றால் மலை, அதற்குரிய தெய்வம் முருகன் தானே. வள்ளி தானே மலை வாழ் மகள், அதனால அவளை மணந்தான். தெய்வானையே பின்னாடி சேர்த்து விட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வள்ளி தான் அவனுக்கு உரியவள் என்ன. அதனால இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. முஸ்லீம் ஓட்டு போட மாட்டானான், முஸ்லீமுக்கு பிரிஞ்சு போயிடுவேன். அவன் மந்திரி பதவி வாழ்க்கையில் பார்க்க இல்லை, இனிமேல் அவன் பிரிஞ்சிருங்கிறது கிடையவே கிடையாது. மந்திரி பதவியோடு அடக்கமாக வேண்டியதான். அதனால் நீ முருகனுக்கு ஏற்றக்கூடாதாக்கும், அங்கே போவியாக்கும், கர்நாடகத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போவியாக்கும். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் புத்தி கிடையாது என்பது உங்களுடைய கருத்து போல இருக்குது. தெய்வங்கள்லாம் கல் என்று இவர்கள் கருதுகிறார்கள். முருகன் நான் யாருன்னு காட்டினதுக்கப்புறம் எவனுக்காக அறிவு வருதா? 2 ஐயர் மந்திரியாக இருக்கான் இந்த மந்திரி சபையில். ஒரு ஐயராவது அப்படி வச்சுப்போம். ஏன் முருகனுக்கு ஏற்றினா என்னையான்னு கேட்கலாம்ல. இந்த சேகர் பாபு தான் ஏன் விளங்காத ஆள், அவர் முருகனுக்கு ஏற்ற விட மாட்டேன்னாரு. இப்போ அந்த அங்கிட்டு கிடக்கார மூலையில் இந்த ஐயர் கேட்கலாம்ல, ஏங்க முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறிய அப்படின்னு கேட்டால், ஏய் மந்திரியாக இருக்கியா போறியா அப்படி, இருக்குங்க மந்திரியாக இருக்குங்க, முருகனாக மந்திரி போய் வந்தால் நீங்கள் தானே இருந்திய. இதுதான் நம்ம நாட்டு அறிவு, மெய்யியல் அறிவு தான், மெய்யியல் அறிவு தான். கடவுளுக்காகவும் பெற்ற தாய்க்காகவும் பேச மாட்டார்கள், பெறுகின்ற பதவிக்காகவும் பெறுகின்ற பணத்திற்காகவும் தான் பேசுவார்கள். ஸோ இப்போ தமிழகத்தில் வந்து மின்வெட்டுகள் வந்து ரொம்ப கட்டாயிட்டு வருது, மின்வெட்டில் நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மின்துறை அமைச்சர். நானெல்லாம் ஒன்றுக்கும் லாயக்கு இல்லை ஏற்கனவே. இதுக்கு வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி. திமுக தான் பெரிய காரணம். ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு மாதம் ஆச்சு, இந்த பகுதியிலெல்லாம் 7-8 நாளைக்கு கரண்ட் இல்லை. ஏன்னா ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 3 மணி நேரமெல்லாம் போகும். அப்போல்லாம் இந்த பேட்டி எடுக்க வர்றதுக்கு உங்களோட சன்கண்ணெல்லாம் எரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 4-3 நாளாக பரவாயில்ல. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், திமுககாரன் அயோக்கியத்தனத்தினுடைய முழு வடிவம். ஆகவே தனியாரிடம் உற்பத்தியை பெருக்குவதில்லை. 50 ஆண்டுகளாக நீங்கள் ஆளுகிறீர்கள். விரும்பி இருந்தால் தமிழ்நாடு மின்சாரத்தில் தன்னிறைவு அடைந்திருக்க முடியும். நீங்கள் தனியாரிடம் 12 ரூபாய் கொடுத்து வாங்கினால்தான் 8 ரூபாய் போக 4 ரூபாயை களவடிக்கலாம் என்று கருதுகிறவர்கள் நீங்கள். காற்று மின்சாரம், அனல் மின்சாரம், நீர் மின்சாரம், எத்தனையோ வகையாக உற்பத்தி செய்யலாம். இவ்வளவு தமிழ்நாடு தொழில்துறையில் ஒன்றாக இருக்கிறதா 1 ட்ரில்லியன் அடைவார்களாம். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். இந்த 1 ட்ரில்லியனுக்கு தமிழ் தெரியாது இவங்களுக்கு. ஆனால் வேண்டிய அளவு மின்சாரம் உற்பத்தி செய்ய மாட்டார், வேண்டிய அளவு மின்சாரம் உற்பத்தி செய்ய மாட்டார். காமராஜ் காலமா அப்போ தான் தொடக்கம். அவர் ஊராக போய், அப்பொழுது கருணாநிதி கம்பி நீட்டி கொண்டே இருந்தார். காமராஜர் கேட்டார், அறிவு இருக்கிறதா, மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் கம்பியை நீட்டி கொண்டு போய் என்ன செய்வீர்கள், அதில் எப்படி மின்சாரம் வரும் என்று கேட்டார். வெறுங்கம்பியில் எப்படி மின்சாரம் வரும், உற்பத்தி செய்ய வேண்டாமா என்று கேட்டார். கம்பி நீட்டுகிற அரசு திமுக அரசு என்று சொல்வதில் இரட்டை பொருள் இருக்கிறது. கம்பி நீட்டு வாங்கிய திருட்டு போய என்று ஒரு பொருள், வெறும் மின்சாரம் இல்லாமல் கம்பி நீட்டுவார்கள் என்பது பொருள். காமராஜ் ரொம்ப நக்கல்லாம் நல்லா பண்ணுவார். காமராஜர் தான் நான் இருந்தேன். அடையில தலைவன்னா அவன்லாம் தலைவன். ஆமாம், அப்படி ஒரு தலைவனை எல்லாம் நம்ம இந்த பிறப்பில் நான் அடைஞ்ச பலன், ராஜாஜியும் காமராஜரையும் நேரில் பார்த்து காமராஜருக்கு கீழே பணியாற்றினேன், ராஜாஜியோடு உரையாடினேன். அதான் வாழ்வின் பயன். வேறு என்ன இந்த பிறப்பில் நம்ம அடைஞ்சோம், வேறு ஒன்றும் அடையலை. அது கிடக்கட்டும். அது மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் திமுககாரன் பணம் அடிக்கிறதுக்காக நிலக்கரி வாங்கணும். உயர்தர நிலக்கரியின் விலையை கொடுப்பேன், தாழ்ந்த நிலக்கரியை வாங்குவேன். அது போதுமான அனலை உருவாக்காது, போதுமான மின்சாரத்தை உருவாக்காது. இந்த அதானி மாதிரி ஆட்களில் மின்சாரம் வாங்கினால்தான் களவாணித்தனத்தில் பங்கு போடலாம். இந்த வேலையை திமுக செஞ்சு தான் அவன் ரோட்டில் நிற்கிறான். இப்போ இந்த முட்டா பையன் என்ன செய்கிறாங்கன்னா, வந்த உடனே ஃபீஸ் கேரியர் போச்சு. எத்தனை இடத்துல ஃபீஸ் கேரியர் பிடுங்குவேன். இது என்ன, இது ஒரு பேச்சுன்னு பேசுகிறேன், வெக்கமாக இல்லை? ஃபீஸ் கேரியரை பிடுங்கிட்டாங்க. என்னமோ ஒரு களவாணி போய் ஊராக போய் திருடுறதுக்கு ஃபீஸ் கேரியரை பிடுங்குவேன் ஒரு இடத்துல. என்ன, மின்சாரம் போகணும், அப்போ தான் கெட்ட பேர் வருமா? எத்தனை கெட்ட பேர் வரும்? நாடு பூராவும் மின்சாரம் போதாக்குறையினால் வெயில் காலத்தில் மக்கள் சிரமப்படுறாங்க, ஃபீஸ் கட்டிய பொறுங்களான்னு சொல்லி
ஒரு புழுகிறதுக்காவது ஒரு அறிவு வேண்டாம், அடிப்படை அறிவு. ஆகவே இது இவர்களுக்கு 2 ரூபாய் கூட கொடுத்து தனியாற்ற வாங்கு அவசரத்துக்கு. இந்த 15 நாள போக்கு தாங்க முடியல அந்த சமயத்தில். வெக்கைனா வெக்க, அப்படி ஒரு வெக்க, அக்கினி ஏற்றத்தில் முடிஞ்ச பிறகு வெக்க, தாங்க முடியாத வெக்க. நம்மளாவது மின்சார விசிறி வச்சிருக்கிறோம்னு வச்சுக்க, ஒன்றுமே இல்லாத மக்கள்லாம் இருக்காங்களே, எப்படி இதெல்லாம் தாங்க முடியும்? அதனால் இதையெல்லாம் செய்யவும் துணிவு இல்லை, செய்யவும் திறன் இல்லை. என்ன இது சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லைன்னு கண்ணதாசன் ஒரு சொல்லும் நடத்தும் திறமை இவர்களுக்கு இல்லை. அது தமிழ் தாய் கோச்சிக்கிறதா அவர் எழுதுகிறார். அவர் அப்படி ஒருவன் சொல்லிவிட்டானா, என்றந்த பேதை உரைத்தால், பாரதியினுடையது. சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை, என்றந்த பேதை உரைத்தால் எனக்கு இந்த வசை எய்திடலாமோ அப்படி. பாரதி நெருப்பு, பாரதி நெருப்பு. அது மாதிரி இதை ஆளும் திறமை இவர்களுக்கு இல்லை. அதற்கு இவர்கள் பீஸ் கட்டை மேலே பழி போடுவார்கள், திருடர்களின் மீது பழி போடுவார்கள். இது ஏதோ ஓடின வரையிலும் ஓடும் வண்டி, ஒரு நாளைக்கு டொப்புன்னு உட்காந்துரும், அவ்வளோதான். இது கடையாணி இல்லாத ஓட்டம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்று 1 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிறைய குற்றங்கள், நிறைய விமர்சனங்கள்லாம் வருது ஐயா. அதில் அவர் ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, மற்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த சிங்கப்பெண்ணுக்கு ஒரு சிங்க ஆண்படையை உண்டாக்கிருங்க. இல்லைன்னா அப்புறம் அவளுக்கு என்ன கற்பழிச்சு விட்டான்னு சொன்னால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஒன்று, இந்த சிங்க பெண் படையையும் சிங்க ஆண் படையையும் அனுப்பி இந்த ஒரு ரசிகை ஒருத்தியை போட்டு நாசமாக்கியிருக்காங்க தாவேக்காக்காரங்க. அவங்கள பிடிச்சி அந்த எம்எல்ஏ அவங்களுக்கு பூரா பாதுகாப்பு, அந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சு உங்கள் ரசிகையை முதல்ல காப்பாற்றுங்க, அப்புறம் மற்ற வேலை பார்க்கலாம். சார் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.